13 வயசு பையன் என்கிட்ட வரான். என்ன தம்பி ப்ராப்ளம் அப்படின்னா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து செக்ஸ் படம்லாம் நிறையா வந்து இன்டர்நெட்டில் விட்டுடுறாங்க. ஆண்களுக்கு பிறக்கும் போதே உறுப்பு சின்னதாக இருக்கு இல்லையா, அவங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு எலிஜிபிள் இல்லை. இந்த உறுப்பு வச்சு நீங்கள் எப்படிமா செக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டே பண்ணவே இல்லை. பெண்ணை பார்த்தா எனக்கு மூடு வரமாட்டேங்குது சார், ஆனால் ஒரு ஆணை பார்த்தா செக்ஸ் பண்ணணும்னு தோணுது, கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்றாங்க. ஒரே கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது எங்களுக்கு. அதில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆணுக்கிட்ட இருக்கிற அந்த இதில் வந்து எங்களுக்கு கிடையாது. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாலியல் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க பாரம்பரிய மருத்துவர் பழனி சார் வந்திருக்காங்க. வாங்க போய் மீட் பண்ணலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்கள் பேர் என்னம்மா? மீனு நம்மளை வந்து கேள்வி கேட்க வந்திருக்காங்க. நம்ம வந்து இப்போ செக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னென்ன பிரச்சனை இருக்குன்றதை அவங்க கேட்பாங்க. நான் அதுக்கு தகுந்த பதில் சொல்கிறேன். உங்களுக்குள்ளே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் டவுட்டை கேட்டுக்கலாம். இப்போ மேடம் என்ன கேள்வி கேட்குறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே டாக்டர், நான் கொஸ்டின் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் நல்லா இருக்கேன். அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நேயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் நல்லா இருக்கீங்களா டாக்டர் எனக்கு கேட்க மாட்டாங்க. நேயர்கள் எல்லாரும் ஃபோன் பண்ணி அந்த மேடம்கிட்ட ஃபோனை கொடுங்க, நான் அவங்கள்ட்ட பேசணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே 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 கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகேம்மா சொல்லுங்க. டாக்டர், இப்போ வந்துட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு காலேஜ் படிக்கும் போது அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகேங்களா? அதுவே வந்துட்டு கல்யாணம் ஆகி ஒரு 40 வயசு 45 வயசுக்கு மேலே போக போக அவங்களுக்கு வந்து அந்த வீரியம் குறையுது. ஆனால் அது வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு திருப்தி இல்லாமல் போயிடும். நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யங்காக இருக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஏஜில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த பலகீனம் ஆயிடுறாங்க. அப்போ அந்த பெண்களுக்கு வந்து ஒரு திருப்தி இல்லாத நிலை ஆகிடுது. பெரும்பாலும் காலேஜ் பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக மாஸ்டர்பேஷன் பண்ணுறாங்க. சுய இன்பன்றதை நான் ஏற்கனவே நிறைய ப்ரோக்ராமில் சொல்லியிருக்கேன். தயவு செய்து மாஸ்டர்பேஷன் பண்ணுற வாலிபர்கள் ஆரம்பத்தில் நல்லா இருப்பீங்க, நல்லா சுறுசுறுப்பாக பண்ணுவீங்க. ஒரு நைட்டுக்கு 2 வாட்டி கூட மாஸ்டர்பேஷன் பண்ணுவீங்க. அந்த கைப்பழக்கம் உங்களுக்கு அடிக்ட் ஆன உடனே அது ரெகுலராக உங்களுக்கு வந்து வாரத்துக்கு 4 நாள் 5 நாள், மாதத்துக்கு 20 நாள் 25 நாள் அப்படி நீங்கள் அடிக்ட் ஆகும்போது உங்களுக்கு அப்போ சுகமாக இருக்கும். ஆனால் ஒரு பெண்ணை திருமணம் செய்தீங்கன்னா நீங்கள் செக்ஸ் பண்ணும்போது 1 நிமிடம் அல்லது அரை நிமிடம் அப்படி செகண்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா விந்து அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களும் வெறுப்படைஞ்சிருவீங்க, அந்த பெண்ணும் வெறுப்படைஞ்சிடும். அதால் தான் அந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபியூச்சரில் சொல்லுவாங்க, நம்மகிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது மாதிரி நான் கைப்பழக்கம் பண்ணேன், இப்போ எங்கள் மனைவிகிட்ட வந்து என்னால் படுக்க கூட முடியல, எங்கள் மனைவி செய்ய சொல்கிறாங்க, திருப்திப்படுத்த சொல்கிறாங்க, என்னால் முடியலன்னுவாங்க. அது மாதிரி உள்ள வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த கேள்வி. இப்போ நல்லா இருக்கும், உங்களுக்கு சுகமாக இருக்கும். ஆனால் 40 வயசு 45 வயசு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக கைப்பழக்கம் பண்ணவங்களுக்கு ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாகிடும். விரைப்புத்தன்மை இருக்காது, வீரியத்தன்மை இருக்காது. டாக்டர், என்னோட 2வது கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஆண்களுக்கு பிறக்கும் போதே உறுப்பு சின்னதாக இருக்கு இல்லையா, அவங்க வளர வளர அது பெருசாகுங்களா இல்லை அது அப்படியே தான் இருக்குங்களா? அவங்க வந்துட்டு கல்யாணத்துக்கு எலிஜிபிளா இல்லை எப்படி டாக்டர்? அதாவது ஆண் உறுப்பு பிறவிலே பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. ஒவ்வொரு வருடமும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பையனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உறுப்பு வந்து பெருசாகும். இது இயற்கையாக எல்லா ஆண்களுக்கும் சாத்தியம். ஆனால் அந்த உறுப்பு பெருசான உடனே அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வந்து செக்ஸ் படம்லாம் நிறையா வந்து இன்டர்நெட்டில் விட்டுடுறாங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சிகள் அதிகமாக வர ஆரம்பிக்குது. உணர்ச்சி அதிகமாக வரும்போது 13 வயசு பையன் என்கிட்ட வரான். என்ன தம்பி ப்ராப்ளம் அப்படின்னா, 13 வயசுலேருந்தே எனக்கு கைப்பழக்கம் உண்டு, இப்போ எனக்கு வந்து அந்த உறுப்பு வந்து எழுச்சியே கிடையாது, ரொம்ப சின்னதாக இருக்குது, பிறந்த குழந்தைக்கு இருக்கிற மாதிரி சின்னதாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, கல்யாணம் பண்ணால் லைஃப் வீணாகிடும் பயமாக இருக்குன்றான். அப்போ என்ன காரணம்? கைப்பழக்கம் பண்ணால் ஆண் உறுப்பு சின்னதாகிடும், அது மெயின் காரணம். இந்த சின்னதாகிற உறுப்பை வச்சு ஒரு பெண்ணை சந்தோஷப்படுத்த முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அந்த பொண்ணுடைய லைஃபே வீணாகிடும். உதாரணத்துக்கு நம்ம ஒரு 1 இயருக்கு பேக் வந்து ஒரு பேஷண்ட் வராங்க, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வராங்க, தம்பதிகள் 2 பேருமே வராங்க. வந்து நான் வந்து அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்தா ஒரு நாடி பார்க்குறேன். நாடி பார்த்த உடனே அந்த அவங்க பையனுடைய அவங்க அப்பா சொல்கிறாரு, இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 இயர் ஆயிடுச்சு, இவங்களுக்கு வந்து குழந்தையே நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த பொண்ணை கேட்டேன், நீங்கள் வந்து நாடி பார்த்ததில் இவருக்கு உறுப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமா, இந்த உறுப்பு வச்சு நீங்கள் எப்படிமா செக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த பொண்ணு சொல்லிச்சு, இந்த வரைக்கும் நாங்கள் ஃபர்ஸ்ட் நைட்டே பண்ணவே இல்லை, அவருக்கு அது பண்ணவும் தோணலை,
அவருக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதனால தான் அவங்க அப்பா கூட நான் கூட வாங்கன்னு சொல்லி இட்டுன்னு வந்திருக்கேன். அவருக்கு உறுப்பு ரொம்ப சின்னதாச்சுன்னு. அவர் விசாரிக்கும் போது தெரியுது, என்ன தம்பி உனக்கு பிரச்சனை அப்படின்னா, நான் நிறைய மாஸ்டர்பேஷன் காலேஜ் டைமில் பண்ணதால் இப்போ எனக்கு வந்து உறுப்பு சின்னதாகுது, அதால் என்னால் படுக்க முடியல அப்படின்றாரு. அப்போ யாருக்கு அதிகமாக கைப்பழக்கம் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களால தாம்பத்தில் ஈடுபட முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் நான் சொல்கிறது, கைப்பழக்கம் பண்ணி நீங்கள் உங்களுடைய உறுப்பு சின்னதாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக திருமணம் தயவுசெய்து சேர்ந்துக்காதீங்க. நீங்கள் பண்ணது தப்பு தான், ஆனால் அந்த தப்பு பண்ணும்போது அதை உணர மாட்டீங்க. தப்பு பண்ணும்போது ஒரு சுகம் கிடைக்குதுன்றதால அந்த சுகத்தை அனுபவிக்கிறீங்க. ஆனால் அந்த சுகம் நீங்கள் அனுபவிக்க அந்த ஆண் உறுப்பு உங்களுக்கு சிறுத்து போய் ரொம்ப மெலிந்து போய் ஒரு பெண்ணிட வந்து நீங்கள் நிர்வாணமாக அந்த பெண்ணை பார்த்தா கூட உங்களுக்கு உணர்ச்சி வராது. அது மாதிரி சில ஆண்கள்லாம் இன்னும் இருக்காங்க, நம்மளோட சிகிச்சைக்கு வராங்க. என்ன கண்டிஷன் வராங்க அப்படின்னா, முழு ஆண்மை இழந்து சுத்தமாக உயிரணுக்களை இழந்து ஒரு பெண்ணிட்ட போனேன், அந்த பெண்ணிட்ட வந்து என்னால் படுக்கவே முடியல, அந்த பெண்ணை திருப்திப்படுத்தவே முடியல அப்படின்ற ரேஞ்சுக்கெலாம் ஆண்கள் வராங்க. அதுக்கு மெயின் காரணம் ஆண் உறுப்பு சிறிதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெண்ணோட சுகமாக இருக்க முடியாது. ரெண்டாவது, அது உறுப்பு சின்னதாச்சுன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும், டென்ஷன் அதிகமாகும், வேலைக்கு போக முடியாது, நைட்டில் தூங்க முடியாது, உங்களுக்கு நிம்மதியாக போயிடும். அதால் தயவுசெய்து வாலிபர்கள் கைப்பழக்கத்தை விட்டுருங்க. இப்போ கூட நீங்கள் வந்து கைப்பழக்கம் பண்ணுற வாலிபராக இருந்தால் என் பேச்சை கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் மீறி நான் கைப்பழக்கம் தான் பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனைவியோட உங்களால் வாழ முடியாது. ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்படுவீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்காது. அதால் உறுப்பு சின்னதாகிறவங்களுக்கு கண்டிப்பாக செக்ஸ் பண்ண முடியாது. நன்றி டாக்டர். என்னோட அடுத்த கொஸ்டினுக்கு போகலாங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு ஆண் பெண் ரெண்டு பேருக்குமே வந்துட்டு சமம் தான், ஓகேங்களா? ஆனால் ஆணை விட பெண்ணுக்கு வந்துட்டு அந்த உணர்ச்சி வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அவங்கள எப்படி திருப்திப்படுத்துறது? அதாவது பழமொழி சொல்லுவாங்க, பெண்ணுடைய ஆசை வந்து கடல் போன்றது. கடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அளவில்லாதது, எவ்வளோ தூரம் இருக்குது, நம்ம கண்டுபிடிக்கவும் முடியாது, தூரத்தையே கண்டுபிடிக்க முடியாது. அது மாதிரி தான் பெண்களின் இன்பம். ஆனால் ஆண்களின் இன்பம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுப்பில் வந்து சட்டி வச்சு எண்ணெயை ஊற்றிடுவோம், கடுகு போடுவோம். நம்ம கடுகு போட்டோடனே கொஞ்சம் நேரம் சொன்ன டொப்புன்னு வெடிச்சு விட்டோம், அவனுடைய வேலை முடிஞ்சு போச்சு. அது மாதிரி தான் ஆண்களுடைய சுகம், சும்மா செகண்டு தான். அதாவது பெண்கள் வந்து எதிர்பார்ப்பாங்க, நம்ம வீட்டுக்காரு ரொம்ப நேரம் நம்மளை பண்ணுவார், ஓரல் செக்ஸ் அதிகமாக பண்ணுவார், தூண்டுதல் அதிகமாக பண்ணுவார், உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போவார் நினச்சி தான் ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட வந்து அன்பாக பக்கத்தில் உட்காருவாங்க, செக்ஸ் பண்ணணும்னு தோணும். ஆனால் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன பாருங்கள், எண்ணெயில் போட்டால் கடுகு மாதிரி கொஞ்சம் நேரம் அந்த கடுகு அப்படியே எண்ணெயிலே இருக்கும், டொப்புன்னு வச்சுட்டு அது வேலை முடிஞ்சு போச்சு. செகண்டு கணக்கில் விந்து விட்டுட்டு என்னால் முடியலைன்னு ஏஞ்சி போயிடுவான். அந்த பொண்ணுக்கு அப்போ தான் ஆசை வரும், இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணுங்கன்னா முடியலம்மா என்னால் அப்படின்னு சொல்லி ஏஞ்சி போவான். அது மாதிரி ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் யாரை வேதனைப்படுத்துறீங்க அப்படின்னா உங்கள் மனைவியை வேதனைப்படுத்துறீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் தான். செக்ஸ் என்பது புனிதமானது. உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு சிற்பங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலையோடு இருப்பாங்க. அதாவது ஒவ்வொரு அந்த கலையும் அந்த காலத்தெல்லாம் வந்து அது புனிதமாக தான் இருக்குது. இந்த காலத்துலேயும் புனிதம் தான். செக்ஸு நீங்கள் புனிதமாக நினச்சி ஒரு மனைவிகிட்ட சந்தோஷமாக இருந்து அந்த மனைவியும் சுகமாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். உங்கள் மனைவி எதிர்பார்க்குறாங்க, சார் பண்ணுவார், எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நேரம் செய்வார் அப்படின்னா எதிர்பார்த்தா கிட்ட வராங்க. ஆனால் நீங்கள் அவங்கள வந்து ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கி, சில பெண்கள் டென்ஷன் ஆவாங்க, திட்டுவாங்க. சில பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏன் அப்படி பண்ணுறனே கேட்பாங்க. அது மாதிரி உள்ள பெண்களாக இருக்காங்க. ஆனால் ஒரு சில பெண்கள் என்ன பண்ணுறது, நம்ம வீட்டுக்காருக்கு உடனே வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க டென்ஷனை குறைச்சிக்குவாங்க. அப்படிலாம் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து ஒரு ஆண்மகன் எப்படி இருக்கணும், மினிமம் ஒரு முறையாவது செக்ஸ் வச்சுக்கணும் ஒரு பெண்ணுடன். இல்லை உங்கள் மனைவிட்ட 2 வாட்டியாவது இருக்கணும். அப்படி ஆண்கள்லாம் இன்னும் இருக்காங்க, 2 முறை ட்ரை பண்ணுவாங்க, 2 முறையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிப்பாங்க. ஆனால் நிறைய ஆண்களுக்கு வந்து பீஸ் போன பல்ப்பு மாதிரி ஒன்றுத்துக்குமே லாகி கிடையாது, அது படுக்கிறதும் கிடையாது, சந்தோஷப்படுத்துறதும் கிடையாது. இது மாதிரி ஆண்கள்லாம் அந்த பெண்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். தயவுசெய்து அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா உண்மையாகவே சொல்கிறேன் நான், ஏன்னா அது மாதிரி ஒரு வேதனை பெண்ணுக்கு வரவே கூடாது. அது எவ்வளோ வேதனை இந்த அனுபவிக்கிற பெண்களுக்கு தான் தெரியும். கணவர் எதிர்பார்த்து செய்வார் நினச்சி கிட்ட போகும்போது என்னால் முடியலன்னு சொன்னால் அது வேதனை அவங்களுக்கு. அது வந்து அது உங்கள் மனைவிக்கு நீங்கள் தயவுசெய்து கொடுக்காதீங்க. அதுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மருத்துவத்தை ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரா சித்த வைத்தியம், அதாவது நான் இதுக்கிட்டே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறேன். செக்ஸ் வந்து குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு, ஆண்மை குறைபாடு உள்ளவங்களுக்கு, ஆண் உறுப்பு ரொம்ப சின்னதாக இருக்கிறவங்களுக்கு, நரம்பு தளர்ச்சி உள்ளவங்களுக்கு, குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர்களால் சொல்லி உயிரணுக்கள் இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் மருந்து மாத்திரை கொடுத்து அவங்கள முழு திருப்திப்படுத்துறதுக்கெலாம் என்கிட்ட கேப்சூல் இருக்குது, டேப்லெட்லாம் இருக்குது, உறுப்பு பெருசாக ஆயில்மெண்ட்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கொடுத்து முழு ஆண்மகனாக உருவாக்கி தரோம். அதால் வந்து உங்களுக்குள்ளே அது மாதிரி குறைகள் இருந்தால் கண்டிப்பாக என்னை வந்து ஆலோசனை பண்ணுங்கள். உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் செக்ஸ், அதாவது பரவாயில்ல எங்கள் மனைவிட்ட சேர்ந்தேன், நான் திருப்தியாக இருந்தேன், என் லைஃப் நல்லா இருக்குன்ற அளவுக்கு நான் உன்னை உருவாக்கி விடுவோம்பா. இது வந்து உண்மையான விஷயம். என்னோட அடுத்த கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்துட்டு ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை பார்த்தா வந்துட்டு உணர்ச்சி வராமல் இன்னொரு ஆணை பார்த்தா ஏன் அந்த மாதிரி ஒரு உணர்ச்சி? இது அருமையான கேள்வி.
இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்கள் என்கிட்ட காலர்லேயே வருவாங்க, லைவ் காலர்லேயே வருவாங்க. என்ன வருவாங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு ஆண் செக்ஸு பெரும்பாலும் வந்து பெண்ணை பார்த்தா எனக்கு மூடு வரமாட்டேங்குது சார். நான் பெண்ணை வந்து நல்லா அழகாக இருக்காங்க, நல்லா பியூட்டியாக இருக்காங்க, அருமையாக இருக்காங்க, ஆனால் அந்த பெண்ணை வந்து நான் பார்க்கும்போது எனக்கு அந்த எண்ணம் வரமாட்டேங்குது. ஆனால் ஒரு ஆணை பார்த்தா செக்ஸ் பண்ணணும்னு தோணுது, அது வந்து எனக்கு கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்றாங்க. நாட்டில் இப்படி நிறைய பேர் இருக்காங்க. நல்ல அழகான மனைவி, ஆனால் மனைவி இருக்காங்க, ஆனால் மனைவி பிடிக்காது, திருமணம் செஞ்சிடறான். சில பேர் அப்பா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லி திருமணம் செஞ்சிடறான். ஆனால் அவன் யாரை விரும்புகிறான்னா, அவன் நண்பர்களை தான் விரும்புகிறான், நண்பர்கள் பேசுகிற பழக்க வழக்கத்தை தான் விரும்புகிறான். அவனுக்கு அந்த செக்ஸ் பண்ணுறான் இல்லையா, அது ஆண்களுக்கு மட்டுமே பண்ணணும்னு தோணும். அப்படி ஒரு ஜீன் அவனுக்கு உருவாயிடுது. அது மாதிரி உள்ள ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. அது மாதிரி இருந்தாலும் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிங்க. ஏன்னா ஆணுக்கு ஆண் கிடையாது. கடவுள் என்ன படைச்சிருக்கான்னா, ஒரு ஆணும் பெண்ணையும் தான் படைச்சிருக்கான். ஆணுக்கு ஆண்லாம் கடவுள் படைக்கலை. நீங்கள் அது மாதிரி ஒரு பழக்கங்கள் உங்களுக்கு அந்த ஹார்மோன் சுரந்துச்சு அப்படின்னா, எங்களுடைய சிகிச்சையில் ஆணுக்கு ஆண் கிடையாது, ஆணுக்கு பெண் என்ற நிலையை உருவாக்கி உங்களை ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆண் மகனாக எங்களால் உருவாக்கி தர முடியும். ஆனால் நிறைய ஆண்களுக்கு அது குரோமோசோம்களால் வர்றதுமா, அது வந்து ஹார்மோனால் அந்த அவங்களுக்கு அடிக்ட் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ எப்படி போதைக்கு அடிக்ட் ஆகிட்டு எனக்கு வந்து குடித்தாதான் எனக்கு வந்து நல்லா ஒரு ஆக்டிவாக இருக்க முடியுதுன்ற மாதிரி இடத்துல, அது மாதிரி பெண்ணை பிடிக்காது, ஆனால் ஆணை தான் பிடிக்கும். அது மாதிரி பழகிடுவாங்க. அது மாதிரி சில ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அது தவறானது. ஆணுக்கு பெண்ணு தான், ஆணுக்கு ஆண் கிடையவே கிடையாது. அது வந்து நீங்கள் வந்து அது மாதிரி குறைகள் இருந்தால் என்னை வந்து அணுகி அதுக்கு தகுந்த ஆலோசனை பண்ணுங்க. டாக்டர், இப்போ வந்து நீங்க ஆணுக்கு ஆண் கிடையாது அப்படின்னீங்க. அதே மாதிரி தானே இப்போ பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்போ வந்து லெஸ்பியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு பையனை பார்த்தா உணர்ச்சியே வராம ஒரு பொண்ணை பார்த்தா உணர்ச்சி வருதுன்னு சொல்றாங்க இல்லையா, பெரும்பாலும் காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரே கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. என்கிட்ட வந்திருக்காங்க. எப்படி வந்திருக்காங்கன்னா, சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்டு, நாங்கள் 2 பேரும் தான் வந்து நாங்கள் வந்து ஒவ்வொரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் நாங்கள் செக்ஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா மற்ற இடத்துல எங்களுக்கு பண்ணணும்னு தோணுது, அது தவறாக நினைக்கிறோம். அதால் தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லேடிஸ்குள்ளே அவங்களுக்கு எனக்கு ஓரல் செக்ஸ் பண்ணுவாங்க, நான் அவங்களுக்கு ஓரல் செக்ஸ் பண்ணுவேன். அவங்க எனக்கு முத்தம் கொடுப்பாங்க, நான் அவங்களுக்கு முத்தம் கொடுப்பேன். அவங்க எனக்கு மார்பத்தை சுவைப்பாங்க, நானும் அது மாதிரி மார்பத்தை சுவைப்பேன். எங்களுக்கு அதில் உள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆணுக்கிட்ட இருக்கிற அந்த இதில் வந்து எங்களுக்கு கிடையாது. அதால் தான் நாங்கள் வந்து இது மாதிரி பண்ணணும். அதுவும் தவறானது. உங்கள் லைஃப்பை வீணாக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்றீங்க, அந்த பெண் உங்களை விட்டு விலகிடுவாங்க. விலகிட்டால் உங்களுக்கு மறுபடியும் பெண் எப்படி கிடைப்பாங்க? இல்லை ஒரு பெண்ணையும் உங்களால் திருமணம் செய்து கொள்ள முடியுமா? அப்படி திருமணம் செய்து கொண்டால் அது வந்து சாத்தியமா? அது வந்து மக்கள் ஏற்றுக்குவாங்களா? உங்கள் அப்பா அம்மா ஏற்றுக்குவாங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுலேருந்து அடிக்ட்லேருந்து வெளியே வரணும். புரியுதா? பெண்ணுக்கு பெண் செக்ஸு கிடையாது, ஆணுக்கு பெண் தான் செக்ஸு. எப்படியும் உங்களுக்கு ஒரு வயசாகிடும், அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க, நம்ம பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வர கணவன்கிட்ட படுக்க மாட்டீங்க, அவர்கிட்ட சந்தோஷப்படுத்த மாட்டீங்க. எனக்கு வந்து பெண்ணு தான் பிடிக்கும் அப்படின்ற அந்த இதில் என்ன பண்ணுவீங்க, அவாய்ட் பண்ணுவீங்க, செக்ஸ் அவாய்ட் பண்ணுவீங்க. அப்போ என்ன ஆகும், உங்களுடைய லைஃப் வீணாகிடும். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்மகிட்ட அன்பாக பேச மாட்டேது மனைவின்னு சொல்லிட்டு அவர் உங்களை சண்டை போடுவார், திட்டுவார், இல்லை முகத்தை அது அந்த ஃபேமிலியில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் லைஃப் போயிடும். அதால் தயவுசெய்து அந்த ஹார்மோனும் உங்களுக்கு சுரக்கும். ஏன்னா பழகிற விதம் தான் எல்லாமே. நீங்கள் ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்றீங்க அப்படின்னா, பெண்ணுடன் செக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஒரு பழக்கம் தான். அது வந்து அதுக்கு அடிக்ட் ஆனவங்க தான் அது வந்து வெளியே வர முடியாது. அதுக்கு அடிக்ட் ஆகாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு செக்ஸ் ஒரு பெண்ணுடன் பண்ண மாட்டீங்க. அது தவறான செயல். கண்டிப்பாக அவங்க லைஃப் பாதிக்கும். பெண்ணுடன் பெண் செக்ஸ் வச்சுக்கூடாது, ஆணுடன் ஆண் செக்ஸ் வச்சுக்கூடாது. ஹோமோசெக்ஸ் அது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தவறு. அது தயவுசெய்து எந்த ஒரு பெண்ணும் ஆணும் பண்ணாதீங்க. கடவுள் படைச்சிருக்கான், ஆண் நிறைய படைச்சிருக்கான், பெண் நிறைய படைச்சிருக்கான். ஆணுக்கு பெண் தான் திருமணம் செய்கிறாங்க. இதுதான் சாத்திய முறை. இதை நீங்கள் கடைபிடிங்க. ரொம்ப நன்றி சார். எங்களுக்காக அவங்க நேரம் ஒதுக்கி நான் கேட்ட கொஷின்ஸ்க்கு நிறைய பதில் சொல்லி ஒரு கணவன் மனைவி இருக்கிற அந்யோன்யத்தையும் நீங்கள் வந்துட்டு விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீனக்குட்டிக்கு நன்றி. நன்றி. என்ன நேயர்களே, இன்னைக்கு இந்த ஷோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். Until then, bye from மீனக்குட்டி.